எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டிலிருந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் நியூஸ் ப்ளஸ் பார்த்தோன்னா எஸ்சிடி எக்ஸாம் அதுக்கான கீ ஆன்சர் பார்த்தோன்னா இப்போ விட்டுருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் கீ ஆன்சர் பார்த்தோன்னா நம்ம டிஆர்பி போர்டில் அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. இங்கே அப்டேஷன் நியூஸில் பார்த்தோன்னா 28 மார்ச் 28 பார்த்தோன்னா டென்டேட்டிவ் கீ ப்ளஸ் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், ஸோ 2 விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிக் இயர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அண்டு வியூ ப்ரெஸ் நியூஸ். ஸோ ப்ரெஸ் நியூஸில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஸோ ப்ரெஸ் நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2023-24 ஸோ இந்த வருஷத்துக்கான செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், ஸோ இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு. ஸோ இது பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தோன்னா ஓஎம்ஆர் ஷீட் பேட்டர்னில் நடத்துனாங்க. இந்த எக்ஸாமுக்கான கேஸ் பார்த்தோன்னா 18/3/2025. ஸோ நான் லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கான கீ ஆன்சர் பார்த்தோன்னா நம்ம டிஆர்பி போர்டு வெப்சைட்லேயே விட்டுருக்காங்க. ஸோ இதில் கொஷின் பார்த்தோன்னா சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, உங்களுடைய கொஷின் பார்த்தோன்னா என்ன வகையான கொஷின் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஏ கொஷின், ஸோ ஏ டைப் கொஷினில் தான் பார்த்தோன்னா நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம டிஆர்பி வெப்சைட்லேயே பார்த்தோன்னா அந்த ஏ வகை கொஷின் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பிஓ இல்லை சி கொஷினோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, ஸோ உங்களுடைய கொஷின் இதில் ஏ டைப் கொஷினில் எங்கே வருதோ அந்த பர்டிகுலர் கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தோன்னா டென்டேட்டிவ் கீ. ஸோ இதில் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் இதில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க, நம்ம டென்டேட்டிவ் கீழே பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க, பட் அது நீங்கள் ரைட் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கோடைய ஆதாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 28/3/2025 ஸோ 3/4/2025 ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணலாம். கண்டிப்பாக அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். கைடெல்லாம் நம்ம கைடோ இல்லை நோட்ஸோ நீங்கள் வச்சுட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் நம்ம ஒரு ஆதாரமாக கொடுக்க முடியாது. ஸோ அந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்காக இருக்கணும். ஸோ இதில் சப்போஸ் நீங்கள் பிடபிள்யூடி, ஸோ பிசிக்கல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஸோ பிசிக்கல் சேலஞ்சடாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பார்ட் ஏ, ஸோ 1லேருந்து 30 கொஷின்ஸ் வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸோ அது உங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1லேருந்து 30 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண முடியாது. 31லேருந்து 150 கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணதுன்னா பண்ணலாம். அதர்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 180 கொஷின்ஸுமே உங்களுக்கு எதனாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏ சீரியஸ் இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அந்த கொஷின் பேப்பர் இருக்கும். உங்கள்கிட்ட ஏ கொஷின் பேப்பர் தான் இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் பி டைப்போ இல்லை சி டைப்போ எதனா மாதிரி வச்சுருக்கீங்கன்னா இந்த கொஷின் நம்பர் இங்கே 1ன்னு இருக்குன்னா உங்களுக்கு வேறு எதனா ஒரு நம்பரில் இருக்கும். அப்போது நீங்கள் இந்த கொஷின் பர்டிகுலராக இந்த 1வது கொஷினை இந்த ஏ டைப்பில் இருக்கிற கொஷின் நீங்கள் ட்ராக்கர் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கொஷினில் பார்த்துக்கோங்க, அந்த நம்பரை நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ மாஸ்டர் கொஷின் பேப்பர்னு இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏ கொஷினில் இது எந்த நம்பரில் இருக்கோ அந்த கொஷின் நம்பரை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போனாலே உங்களுக்கு இந்த ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த அக்செப்ட் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்பர்லாம் காட்டும். ஸோ இந்த ஏ சீரியஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் பார்த்தோன்னா என்ன கொஷின் நீங்கள் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த கொஷின் நம்பர் இங்கே செலக்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் நீங்கள் எதனா ஆட்சேபனை நீங்கள் சொல்கிறீங்க, இது எப்படி என்ன மாதிரி ஆட்சேபனைன்றது இருக்குதோ நீங்கள் சொல்லணும். ஸோ மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர், இல்லை நம்பர் ஆஃப் நன் ஆஃப் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இல்லை டென்டேட்டிவ் கீயே வந்து ராங்காக இருக்குது, இல்லை கொஷின் ராங்காக இருக்குது. இதில் எதனா ஒன்றை வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு, ஸோ நீங்கள் எந்த புக்கில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒரு 1 KB, ஸோ 1 MBக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணி இங்கே கொடுத்தீங்கன்னா எந்த நம்பருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பண்ணலாம். ஸோ எத்தனை கொஷின்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணலாம். ஸோ ட்ராக் பண்ணி முடித்த பிறகு இங்கே வியூ அப்ஜெக்ஷனில் அந்த என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குதுன்னு தோணுதோ அது வந்து கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பின் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வீடியோவில் அந்த கமெண்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுடைய மார்க்கை நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கொஷின்ஸும் எடுத்துக்கோங்க. இது என்னென்ன கொஷின்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கோ அதுக்கான ஆன்சர் இங்கே வந்து டிக் பண்ணியிருக்காங்க. அது உங்களுடைய ஆன்சர்லேயும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுடைய ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். இதையே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் என்ன வருது அப்படின்றதையும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய மார்க்கையுமே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதே மாதிரி அதர்ஸோடைய மார்க்கையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட் ஆஃபையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ மார்க் வருது அப்படின்றதையும். வேறு எதனா டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.